செழித்திருக்க வேண்டும் என்பதே. Sisters and brothers, God does not want to see us poor. He wants to see us rich, healthy. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை ஒரு பொழுதும் வறுமை உள்ளவர்களாய் பார்க்க விரும்புவதில்லை. எப்பொழுதும் ஐஸ்வர்யவான்களாக, சுகமுள்ள மனிதர்களாகவே நம்மை பார்க்க விரும்புகிறார். He himself gives us the wisdom to get this wealth, and his wealth, when he gives us, then it has no sorrow and it is blessed. எனவே இந்த செழிப்பின் நாட்களுக்குள் அவரே நம்மை நடத்துகிறார். அப்படி அவருடைய செழிப்பினால், சுகத்தினால், ஐஸ்வர்யத்தினால் நாம் நிரம்பும் பொழுது எந்த சோதனையும் மறுபடி நம்மை மேற்கொள்ளவே முடியாது. 3:14 Galatians says that the blessing of Abraham might come on the Gentiles through Christ Jesus. கலாத்தியர் 3:14 வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் புறஜாதிகளுக்கும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பொழிந்தருளப்படும் என்று. We are Abraham's seed. நாம் ஆபிரகாமின் சந்ததியார். And so God's covenant is with us. எனவே தேவனுடைய உடன்படிக்கை நம்மோடு தான் இருக்கிறது. Dear friends, the blessings of Abraham, the 12 blessings of Abraham are truly what we just want in our lives. ஆபிரகாமுக்கு உண்டான 12 ஆசீர்வாதங்கள் தான் நாம் ஒவ்வொருவரும் நமக்கும் தேவன் தர வேண்டும் என்று விரும்புகிறோம். The Lord will make your business and your farm successful. தேவன் உங்கள் தொழில்களையும் உங்கள் பண்ணைகளையும் செழிப்புள்ளதாய் மாற்றுவார். You have many children and you will harvest large crops, and your herds of cattle and flocks of sheep and goats will produce many young. நீங்கள் ஆடுகளின் பெருக்கத்தாலும் மாடுகளின் பெருக்கத்தாலும் பிள்ளைகளின் பெருக்கத்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். You will have plenty of bread to eat. திரளான சாப்பாடு உங்களுக்கு உண்டாயிருக்கும். The Lord will make you successful in your daily work. உன்னுடைய ஒவ்வொரு நாளின் கை பிரயத்தனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். The Lord will help you defeat your enemies and make them scatter in all directions. உங்கள் சத்துருக்கள் எல்லாரையும் நீங்கள் முறியடித்து அவர்கள் சிதறி எல்லா திசைகளிலும் ஓடும்படி அவர் செய்வார். The Lord your God is giving you the land, and he will make sure that you are successful in everything you do. கர்த்தரே உங்களுக்கு இந்த தேசத்தை தருகிறார். எனவே நீ செய்யும் எல்லாவற்றிலும் நீங்கள் செழித்திருக்கும்படி அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். Your harvest will be so large that your storehouses will be full. உங்கள் அறுவடை திரளாயிருக்கும், நீங்கள் சேமிக்கும் கிடங்குகளும் அப்படி பெருகியிருக்கும். If you follow and obey the Lord, he will make you his own special people, just as he promised. ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வழிகளில் நடக்கும் பொழுது அவர் உங்களை தம்முடைய சொந்த ஜனமாக இந்த ஆசீர்வாதத்திற்குள் வழிநடத்துவார். The Lord will give you a lot of children and make sure that your animals give birth to many young. தேவன் உங்களுக்கு திரளான பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை தந்து இவ்விதமாய் உங்களை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவார். The Lord has promised your ancestors that this land will be yours, and he will make produce large crops for you. தேவன் இந்த பூமியை உங்களுக்கு சொந்தமாக, முன்னோர்களுக்கு சொந்தமாக தந்ததினால் இவைகளிலிருந்து மிகுதியான அறுவடை உங்களுக்கு கட்டளையிடுவார். The Lord will open the storehouses of the skies where he keeps the rains, and he will send rain on your land at just the right times. தேவன் தம்முடைய வானத்தின் பலகணிகளை திறந்து ஏற்ற வேளையில் தேவையான மழையை பொழிந்தருளி திரளான செல்வத்தை விளைவிப்பார். He will make you successful in everything you do. நீங்கள் செய்யும் எந்த காரியங்களிலும் நீங்கள் ஜெயித்திருக்கும்படி அவர் அப்படி செய்வார். You will have plenty of money to lend to other nations. மற்ற நாடுகளுக்கு கடன் கொடுக்கும்படி தேவன் உங்களை திரளான செல்வத்தினால் ஆசீர்வதிப்பார். But you won't need to borrow any yourself. எனவே நீங்கள் ஒரு நாளும் கடன் வாங்குவதில்லை, மாறாக கடன் கொடுப்பீர்கள். Thank God that we have all these blessings. Just in return, we have to only obey and walk in his ways. நாம் அவருடைய வழிகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி, இத்தனை ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு சொந்தமாய் மாற்றி விடுகிறார். Thank God that Jesus has paid for all our iniquities by sacrificing himself. இயேசு தன்னை விலை கிரயமாக கொடுத்து, தன்னை பலியாக கொடுத்து நம்முடைய ஒவ்வொரு அக்கிரமங்களுக்காக மரித்ததினால் நாம் தேவனுக்கு நன்றி கூறுவோம். He sacrificed his only begotten son because he loved us so much. நம்மேல் அவர் அன்பு கூர்ந்ததினால்,
தம்முடைய சொந்த குமாரனை அவர் நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். He has bought us with his precious blood. அவர் தன்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் நம்மை வாங்கி இருக்கிறார் விலைக்கு. It is not we now, it is he who is the owner of us. இப்பொழுது பிழைத்திருப்பது நாம் அல்ல, நமக்கு சொந்தக்காரராகிய அவர்தான் நமக்குள் இருக்கிறார். So we are his workmanship and we have no right to belittle his workmanship. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருப்பதினால் நாம் அவரை குறித்து கேள்வி கேட்பதற்கு எந்தவித உரிமையும் நமக்கு இல்லை. Many times we start cursing ourselves and we start saying, no, we have many shortcomings, we have weaknesses, but it's not that we are cursing ourselves, it is that we are cursing the creation of the Lord and we have no right to do that. பல நேரங்களில் நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்மையே நாம் சபித்துக் கொள்கிறோம். அப்பொழுது நாம் சபிப்பது நம்மை அல்ல, நம்மை உருவாக்கி நமக்குள் வாசமாயிருக்கும் அவரே நாம் நொந்து கொண்டு சபித்துக் கொள்கிறோம் என்று அர்த்தமாகிறது. Because we are his creations and his workmanship. காரணம் நாம் அவருடைய கிரியைகளாய் இருக்கிறபடினால், அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறபடினால் அது அப்படி மாறுகிறது. But with a new life and a new creation, we have a choice to change our ways and make them his ways so that his image and likeness is seen through us and his character reflects through our character. எனவே நாம் நமக்குள் ஒரு புது சிருஷ்டி உருவாக தேவன் முற்படும் பொழுது மக்கள் நம்மை கண்டு அவரை நாம் பிரதிபலிக்க ஏது உண்டாகிறது. அவருடைய சாயலில் நாம் வாழ முற்படும் பொழுது அவரையே நாம் வெளியே கொண்டு வருகிறோம். Paul said in 1 Corinthians 3:16 that we should revere our body because it is the temple that he dwells in. 1 கொரிந்தியர் 3:16 பவுல் சொன்னார், நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், காரணம் அது தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று. 2 Corinthians 6:16 says, I will dwell in them and I will walk with them and I will be their God and they will be my people. 2 கொரிந்தியர் 6:16 வேதம் சொல்லுகிறது, நான் அவர்களோடு தங்குவேன், அவர்களோடு சஞ்சரிப்பேன், உலாவுவேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று. My God, imagine Lord himself is upon us. His anointing is